விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் கிரிக்கெட் உலக கிண்ண ஆட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. மகளிர் உலக கிண்ண ஆட்டங்களில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டியின் போது இந்திய மகளிர் அணியினுடைய உதவி தலைவி ஸ்மிருதி மந்தனா உலக சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். சச்சின் டெண்டுல்கர் ஆடவருக்கான போட்டிகளிலே உலக சாதனையை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற போது மகளிருக்கான ஒருநாள் போட்டிகள் வரலாற்றிலே இப்போது மந்தனா உலக சாதனையை தனதாக்கி இருக்கிறார். ஆக மகளிர் ஆடவர் என்று இரண்டு உலக சாதனைகளும் இப்போது இந்தியர்கள் வசம் ஆகியிருக்கின்றன. என்ன சாதனை என்று சொன்னால், ஒரு நடப்பு ஆண்டு ஒன்றிலே அதிகமான ஓட்டங்களை குவித்த வீராங்கனை என்கின்ற பெருமை பிளெண்டர் கிளார்க் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் ஆஸ்திரேலிய அணியினுடைய தலைவியிடம் இருந்தது. இவர் 1997 ஆண்டு 970 ஓட்டங்களை பெற்றார். ஒரு குறித்த ஒரு ஆண்டில் ஒரு வீராங்கனை பெற்றுக்கொண்டு அதிக ஓட்டங்கள் என்கின்ற சாதனை தான் அந்த சாதனை. இப்போது ஸ்மிருதி மந்தனா இந்த 3 உலகக்கிண்ண ஆட்டங்களிலும் மோசமான ஒரு பிரதியை தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இதற்கு முன்னைய ஆட்டங்கள் எல்லாம் அவர் குவித்த ஓட்டங்களோடு சேர்த்து பார்த்தால் 973 ஓட்டங்களை இந்த ஆண்டிலே குவித்திருக்கிறார். இன்னும் இந்த ஆண்டு முடிவுக்கு வரவில்லை. ஆகவே இந்த எண்ணிக்கை 1000 கடந்து ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கையில் கொண்டு முடியும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. மகளிர் உலகக்கிண்ணம் அல்ல, மகளிர் ஒருநாள் போட்டிகள் வரலாற்றிலே அதிகமான ஓட்டங்களை குவித்தவர்கள் பட்டியல் என்று சொல்லி பார்த்தால் மந்தனா 973 ஓட்டங்கள், பிளெண்டர் பெலிண்டா கிளார்க் 1997 970, அதே போன்று லூரா வான்வால்ட் என்று சொல்லப்படுகின்ற தென்னாப்பிரிக்க வீராங்கனை 2022 882 ஓட்டங்கள், டெபி ஹாக்லி 1997 880 ஓட்டங்களை குவித்தார். சட்டவாட்டி நியூசிலாந்து வீராங்கனை 2016 853 ஓட்டங்களை குவித்தார். ஆனால் மந்தனா இப்போது புதிய உலக சாதனை படைத்திருக்கிறார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றிலே அதிகமான ஓட்டங்களை குவித்தவராக மாறியிருக்கிறார். ரைட், மகளிரை பற்றி பார்த்து விட்டோமே. ஆடவர் கிரிக்கெட்டிலே ஒரு குறித்த ஆண்டிலே அதிகமான ஓட்டங்களை குவித்தவர் யார் என்றால் அது சச்சின் டெண்டுல்கர். கோல்டன் இயர் என்று அழைக்கப்பட்டது 1998 ஆண்டு ஆஸ்திரேலியாவினுடைய ஷேன் வார்ன் உள்ளிட்ட குறிப்பாக ஆஸ்திரேலியாவை கதற அடித்தார் சச்சின் டெண்டுல்கர். அந்த காலத்திலே அந்த போட்டிகளை எல்லாம் பார்த்து ரசித்தவர்களுக்கு இப்போதும் அது ஸ்வீட் மெமரிஸ் என்று சொல்லலாம். 98 ஆண்டு சச்சின் டெண்டுல்கர் அசுர ஃபோமிலே இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த ஆண்டிலே இவர் மொத்தமாக 1894 ஓட்டங்களை குவித்தார். 34 போட்டிகளில் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. மிகச்சிறப்பாக ஆடியிருந்தவர் சச்சின் டெண்டுல்கர் என்பது கவனிக்கக்கூடிய விஷயம். அந்த ஆண்டிலே மொத்தமாக சச்சின் டெண்டுல்கர் 9 சதங்களை விளாசி இருந்தவையும் ஞாபகப்படுத்தத்தக்கது. சராசரி 65.31 என்கின்ற அடிப்படையில் ஸ்ட்ரைக் ரேட் 102 மிக பெருவாரியாக ஓட்டங்களை குவித்தார். 1998 1894 ஓட்டங்களை குவித்தார். இதுதான் உலக சாதனை. அதற்கடுத்த பட்டியல் என்றால் சௌரவ் கங்குலி 1767 ஓட்டங்கள். இது 99 ஆண்டு. அதற்கு அடுத்த ஆண்டு டிராவிடும் இந்த பட்டியலில் இருக்கிறார். 99 உங்களுக்கு தெரியும், உலகக்கிண்ணம் இடம்பெற்ற ஆண்டு. இவர்கள் இருவரும் டிராவிட் கங்குலி ஆகியோர் மிகப்பெரிய ஒரு இணைப்பாட்ட சாதனை எல்லாம் புரிந்திருந்தவை என்றால் உங்களுக்கு நினைவுக்கு வரும். 1999 டிராவிட் 1761 ஓட்டங்களை குவித்திருந்தார். அதற்கு அடுத்த 4வது இடத்திலும் ஒரு இந்தியர் தான், அவர் சச்சின் டெண்டுல்கர். 1996 அந்த உலகக்கிண்ண ஆண்டு 1611 ஓட்டங்களை குவித்தார். பின்னர் 5வது இடத்திலே மேத்யூ ஹேடன் இருக்கிறார், 1601. இது 2007. சைட் அன்பர் 1996 1595 ஓட்டங்கள். சுப்மான் கில் 2023 ஆண்டு 1584 ஓட்டங்களை குவித்தார். 63.36 என்கின்ற சராசரியின் அடிப்படையில் ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றிலே அதிகமான ஓட்டங்களை ஒரு நடப்பு ஆண்டிலே, ஒரு கேலண்டர் இயரிலே குவித்த வீரர்கள் என்று சொல்லி பார்த்தால் முதல் 7 இடங்களிலே 4 இந்தியர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. மிகச் சிறப்பாக இந்தியர்களினுடைய 5 இந்தியர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். சச்சின் 2 தடவையும், டிராவிட், கங்குலி, சுப்மான் கில் ஆகியோர் ஒவ்வொரு தடவையும் இடம் பிடித்திருக்கிறார்கள். ஆடவர் கிரிக்கெட்டிலே அதிகமான ஓட்டங்களை குவித்தவர் என்கின்ற சாதனை சச்சினிடம் நெடுகாலமாக இருக்க, இப்போது மகளிர் கிரிக்கெட்டுக்கான சாதனையை இந்தியரிடம் வந்திருக்கிறது. மந்தனா வாழ்த்துக்கள். ஆனால் கடந்த 3 போட்டிகளிலும் மந்தனா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மிலே இருக்கிறார். அடுத்தடுத்த ஆட்டங்களில் இந்தியாவிற்கு வெற்றியை பெற்றுக் கொடுப்பார், ஓட்டங்களை குவிப்பார் என்று நம்புவோம். நான் தில்லையம்பலம் தரணிதரன்.